ஹோம் கிரெடிட் லோன் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற ப்ரொசீஜரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோம் கிரெடிட் லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது ஆர்பிஐக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இந்த ஹோம் கிரெடிட்டில் பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும். லோன் டென்யூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே கஸ்டமராக இருந்து மறுபடியும் ஹோம் கிரெடிட்டில் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 60 மாதம் வரைக்கும் டென்யூர் போட்டுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஹோம் கிரெடிட்டில் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 36 மாதம் வரைக்கும் தான் டென்யூர் போட்டுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 20 above தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட லோனை நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோர்க்ளோஷர் பண்ணலாம். அதுக்கு ஃபோர்க்ளோஷருக்குன்னு அடிஷனலாக எதுவும் சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. நீங்கள் லோன் அப்ளை பண்ணக்கூடிய டைமில் உங்களோட லோன் அமௌண்ட்லேருந்து 1.25% உங்களோட பேரில் ஒரு லைஃப் கவரும் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு லோன் கட்டிட்டு இருக்கக்கூடிய டைமில் ஏதாவது தவறுதலாக நடந்து போச்சுது அப்படின்னா நீங்கள் அந்த லோனை வேறு அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் கட்டணும் அப்படின்ற அவசியம் எதுவும் இல்லை. இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். 19 வயசு இருக்கக்கூடிய நபர் வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக 69 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரிடாக இருந்தாலும் பரவாயில்ல, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஹோம் கிரெடிட் லோன் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எந்த லோனும் வாங்கலை, உங்கள் சிபில் ஸ்கோர் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோம் கிரெடிட் லோன் அப்ளிகேஷன் லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா 90 நாட்கள் ஆயிருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டும் பேன் கார்டும் மட்டும் போதும். பே ஸ்லிப் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ அந்த லோனை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பரும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுக்கு பின் நம்பர் வேணால் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட மொபைலில் சில டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எல்லா பர்மிஷனும் எனேபிள் கொடுத்துக்கோங்க. ஹோம் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் அவங்க பர்சனல் லோன் மட்டும் கொடுக்கல, கிரெடிட் கார்டு, ஹோம் லோன், அப்புறம் வந்து இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது பர்சனல் லோன். மேலேயே ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க 5 lakh வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம வாங்கிக்க முடியும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு அது பக்கத்துலேயே அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. கீழே வந்து கண்டினியூ இன் இங்கிலீஷே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லோனை இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் நம்மக்கிட்ட இப்போ இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆன்லைனில் லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். 19 வயசுக்கு மேலே இருக்கணும். உங்களுடைய வீட்டு மொத்த வருமானம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் போதும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன நோக்கத்துக்காக இந்த லோன் வாங்குறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். அடுத்து செலக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். உங்களுக்கு என்ன வழியில் வருமானம் வருதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அன்எம்ப்ளாய்டெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து சேலரிடு, ஸோ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இண்டஸ்ட்ரி டைப்பு கேட்டுக்கிறாங்க. உங்களோட கம்பெனி இதில் வந்து என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோ அதை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்கிறாங்க. 25,000 ரூபாய்க்கு குறையாமல் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே உங்களோட இமெயில் அட்ரஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இமெயில் கிளிக் பண்ண உடனே வெரிஃபை இமெயில் ஐடின்னு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணி கீழே வந்து சென்ட் ஓடிபி கிளிக் பண்ண சொல்லும். இமெயில் அட்ரஸ் நம்ம வெரிஃபை பண்ணணும். இமெயில் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்த ஓடிபி என்னோடய மெயிலில் வந்து ஸ்பேம் ஃபோல்டரில் தான் வந்துச்சு, இன்பாக்ஸில் வரல. ஸோ ஸ்பேம் ஃபோல்டரையும் செக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருந்த பேஜுக்கு வரும். கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் நம்மளோட செல்ஃபி அப்புறம் வந்து பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபி ஆப்ஷனை கிளிக் பண்ணி செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. செல்ஃபி அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு ஃபோட்டோவும் கேப்சர் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு கிளியராக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண உடனே பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக சில டீட்டெயில் கீழே வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களோட அம்மா பேர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர், மேரேஜ் ஸ்டேட்டஸில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் ஃபார் காலிங் அதை வந்து செலக்ட் பண்ணி தமிழ் வேணும் அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயிலாம் கரெக்டு தானே அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தப்பு ஏதாவது இருந்ததுன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட அட்ரஸ் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்லைன் கேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ கீழே ஒரு பாப்பப் மாதிரி வரும். அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆதார் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு இமீடியட்டாக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். டிஜிலாக்கரில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால என்னோட டிஜிலாக்கர் பின் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி டிஜிலாக்கர்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆன்லைனில் லோன்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் பின் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஒரு 6 டிஜிட் பின்னு புதுசாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணி செக்யூரிட்டி பின்னை மறந்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்காட் மை பின்னு கிளிக் பண்ணி புதுசாக கூட நீங்கள் வந்து 6 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ணிக்கலாம்.
அடுத்த பேஜில் டிஜிலாக்கரில் இருக்கக்கூடிய நம்மளோட டாக்குமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. கீழே வந்து அலோவ் கிளிக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி கம்ப்ளீட்டட் அப்படின்னு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். என்னோட லொக்கேஷனுக்கு வந்து அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்.